ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தங்கி இருக்காதே, அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 1:6. ஓரோபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல கடவுள் பாருங்க வழி நடத்துகிறார். அங்க ஓரோபி என்ற ஒரு மலை அருகே கடவுள் பாருங்க மனிதனை பார்த்து பேசுகிறார். இந்த மலை அருகே நீ தங்கி இருந்தது போதும். ஏன் தங்கி இருந்தது போதுன்னு சொல்றாருன்னா, அவர் மனிதனுடைய வாழ்க்கை அங்கே முடிஞ்சு போறத விரும்பல. அங்க என்ன நினைக்கிறாருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இந்த ஜனங்களை கூட்டிட்டு போகணுன்றதுதான் கடவுளுடைய விருப்பம். அதனால்தான் பாருங்க, நீங்க தங்கி இருக்காத, நீ எழுந்து நட என்று தேவன் விரும்புகிறார். தண்ணி கூட பாருங்க, தங்கி தேங்கி போயிருக்கிற தண்ணியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது சாக்கடையாக சில நாட்களுக்கு பின்பு மாறிடும். அந்த தண்ணியை யாருமே யூஸ் பண்ண முடியாது. அப்படிதான் பாருங்க, தேவன் சொல்றாரு, நீ தங்கி இருந்தது போதும், நீ தேக்க நிலையில் இருந்தது போதும், உன்னுடைய வளர்ச்சி பெருகுவதை தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனையும் தேவன் பாருங்க வளரணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம என்னைக்குமே பியூனா வேலை செய்யணும்னு அவர் விரும்புகிற தேவன் அல்ல. ஒரு நாளைக்கு மேனேஜரா மாறணுன்றதுதான் அவருடைய விருப்பம். அப்படிதாங்க ஊழியக்காரர்களை தேவன் பாருங்க ஒரு நாள் பாருங்க அந்த சர்ச்சில் வேலை செய்கிற ஒரு மனிதனாக வச்சிருப்பாரு. ஆனா அதே நிலையில தான் கடவுள் அந்த இடத்துல வச்சிருப்பாருன்ற அவசியம் இல்லை. அவர் பாருங்க அந்த இடத்துக்கு பெரிய போதகரா மாற்ற அவர் விரும்புகிறார். தேவன் கொடுத்த வரங்களை பயன்படுத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்தால் அதே தீர்க்க தரிசனம் ஊழியம் தான் செய்யணும், போயிட்டு சுவிசேஷ ஊழியம் தான் செய்யணும் என்று அவசியம் இல்லை. தேவன் பாருங்க பல இடங்களுக்கு அவர்களை கொண்டு செல்வார். ஏதோ ஒரே சர்ச்சில இருந்து ஒரே இடத்துல இருந்து அவர் பிரசங்கித்து அவருடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போகணுன்றது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேசங்கள் தோறும் அவரு, பட்டணங்கள் தோறும் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் திரிந்து தேவனுடைய பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றினாரோ, அப்படிதான் பாருங்க மனிதன் கூட பல இடங்கள்ல சென்று கடவுள் கொடுத்த திறமைகளையும் தாளந்துகளையும் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். நீங்க தேக்க நிலையில ஒரு வேலை இருக்கீங்களா? என் வாழ்க்கை 10 வருஷமா நான் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு முன்னேற்றமும் இல்லை இந்த ஆபீஸ்லன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில தேக்க நிலையை விரும்புகிறவர் நான் அல்ல, உங்கள் மனதை மாற்றுங்கள், கடவுள் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆகையால் தான் பாருங்க அவர் நீ தங்கி இருந்தது போதும், நீ எழுந்து வான்னு சொல்லி அங்க ஜனங்களை குறித்து பேசுகிறார். நீங்க எழுந்து வரணுங்க. அந்த இடத்துல இருந்து எந்த தேக்க நிலையில இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த காரியங்களை செய்ய நீங்க முயற்சி பண்ணணும். முதலாவது உங்க எண்ணத்துல நீங்க கொண்டு வரணும், இதுக்கு அடுத்த முயற்சி என்ன செய்யலாம், எதை நம்ம டெவலப் பண்ணலாம்னு சொல்லி நீங்க உங்க நினைவுல கொண்டு வரும் பொழுதுதான் கடவுள் கூட உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க பாருங்க தேக்க நிலையிலேயே இது என் வாழ்க்கை போதும் பரவாயில்ல, ஒருவர் செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருந்தா பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு நபரை நான் பார்த்தேன். செருப்பு தைக்கிற ஒரு மனிதன் ஷூ கம்பெனிக்கு ஓனர் ஆனாராம். இது நம்ப முடியுமா? நிச்சயமாகவே வாழ்க்கையில பாருங்க ஒரு சிறிய தொழில்களை தொடங்கினவர்கள் தான் பெரிய முதலாளியாக மாறினார்கள். அப்படிதான் தேவனும் விரும்புகிறாருங்க. உங்க வாழ்க்கை தேக்க நிலையில இதோ சாதாரண ஒரு மனிதனாக வாழ்கிறது தேவனுடைய திட்டமும் அல்ல, அவருடைய விருப்பமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் நாளுக்கு நாள் பாருங்க மாறிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நாளுக்கு நாள் எல்லா மனுஷனும் மாறிட்டு தாங்க இருக்காங்க. நேத்து இருக்கிற மாதிரி இந்த மனுஷன் இன்னைக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? அவர் அதை சொல்லலைங்க, உங்க வளர்ச்சியை குறித்து பேசுகிறார். நேற்று இருக்கிற தோல்வியின் எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு சாதாரண வேலை செய்யறீங்கன்னா இத சாதாரண வேலையில இல்ல, அதுக்கு அடுத்த உயர்வுகளை தேவன் தர விரும்புகிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை பொறுப்புடன் செயல்படும் பொழுது தேவன் உண்மை உள்ளவராக இருந்து உங்களை உயர்த்துவாருங்க. அப்ப நீங்க ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா அதை கருத்தோடு நாம் செய்ய வேண்டும். கருத்தோடு செய்யும் பொழுதுதான் பாருங்க எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் பாருங்க கடவுள்கிட்ட எப்படி ஜெபித்தார்னு வேதத்துல பார்த்தோம்னா கருத்தாய் ஜெபித்தார். அவர் ஒரு ஊழியக்காரர் தான், தீர்க்கதரிசி தான். ஆனாலும் பாருங்க கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஏனா தானான்னு ஜெபிச்சுக்கிட்டு ஏனா தானான்னு வாழலங்க. கடவுள் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு கருத்துள்ள ஜெபம், தேவையான ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுத்ததுனாலதான் அக்கினி இறங்குன உடனே இறங்குச்சிங்க. அங்க நம்ப முடிகிற காரியமா இதெல்லாம்? ஒரு மனுஷன் சொன்னா கடவுளை இறங்கி வேலை செய்யறாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில கருத்துள்ள ஒரு வாழ்க்கைய வாழணும். இப்படிதான் நான் வாழ
வாழணும், தேவன் என்னை உயர்த்துவதற்கு என் கூட இருக்காரு. நம்ம செயல்படும் பொழுதுதாங்க கடவுள் கூட உயர்த்துறது தெரியும். ஏதோ நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு கடவுளை குறை சொல்லிட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை இல்ல. அதுவா தானா நடக்கும், கடவுள் செய்யறேன்னு சொல்லிட்டு அவரா நடத்துவாரு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அப்படி இல்லைங்க. கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு நிலையிலிருந்தும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. தங்கி இருப்பது ஆண்டவரே உம்முடைய சித்தம் அல்ல. ஒரே தேக்க நிலையில் இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல சுவாமி. ஒவ்வொரு நாளும் மனிதனிடத்தில் வளர்ச்சியை நீர் ஆண்டவரே அதிகரிக்க செய்கிற தேவன். ஒருவனுக்கு 1 தாலந்துகளையும் ஒருவனுக்கு 2 தாலந்துகளையும் கொடுத்து அதை பெருக பண்ணுவார்கள் என்று நீர் பார்த்தீர். பெருகாதவனுக்கு ஆண்டவரை அதையும் பிடுங்கிக் கொண்டீர், பெருகன மனிதனுக்கு அதையும் நீர் வாங்கி கொடுத்தீர் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம். தாளந்துகளை கடவுள் கொடுத்த திறமைகளை பயன்படுத்துகிற மனிதனை நீர் ஆண்டவரே அவர்களை விசேஷமான விதத்தில் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்படியே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு முயற்சிகளை எடுக்கிறேன், நான் தோல்வியற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே ஒரு நாள் வரும், அந்த நாட்களில் அவர்களுக்கு வெற்றி வரப்போகிறது என்ற எண்ணங்களை என் தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.